வணக்கம். ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அது என்ன ஃபாண்ட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம எஸ்எஸ்யூகேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஃபாண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு ஒரு ஹேண்ட் அவுட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஹேண்ட் அவுட்டுடைய பிடிஎஃப் காப்பி வேணுங்கிறவங்க மெயில் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த லெட்டர் பேட் டிசைன் ஒரு இமேஜிலேருந்து தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணோம். ஒரு இமேஜ் டைப்பாக நம்ம ஒரு டிசைன் பார்க்கும்போதே அதில் என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு இருக்கணும். அந்த நாலேஜ் நம்ம எப்படி உருவாக்கிக்கணும்னு பார்த்திங்கன்னா, பிகினராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்டையும் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். அந்த ஃபாண்ட்டுடைய நேம் என்ன, அந்த ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும். இப்போ ஒரு ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரெஸ்கிரிப்டிவ்ங்கிற ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த ஃபாண்ட்டுடைய நேம் நமக்கு மைண்டில் ரெக்கார்ட் ஆகணும். அந்த ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் என்னங்கிறது ரெக்கார்ட் ஆகணும். இந்த ஸ்டைலை நம்ம எங்கே பார்த்தாலும் அது ப்ரெஸ்கிரிப்ட் ஃபாண்ட் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வரணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு புதுசாக ஒரு இமேஜை பார்க்குறீங்க, அதில் இருக்க ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும், கிளைண்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபாண்ட் நம்ம சிஸ்டமில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்கும் பார்க்காத ஃபாண்ட்டாக அதில் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம லெட்டர் பேடில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஃபாண்ட் நமக்கு என்னன்னு தெரியல. இப்போ அதை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல் இமேஜில் எந்த ஃபாண்ட்டு நமக்கு தெரியலையோ அந்த பார்ட்டை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கணும். டூல் பாக்ஸில் கிராப் டூல். இப்போ இந்த கிராப் டூல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற ஏரியாவை தவிர மித்த பார்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் அட்ரஸ் பார்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் அப்படின்னு கொடுக்கும்போது அட்ரஸ் மட்டும் இருக்கும், மீதி பார்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிக் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் எக்ஸ்போர்ட்டுடைய ஷார்ட்கட் கண்ட்ரோல்-E. இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த சிங்கிள் லைனை மட்டும் இமேஜாக மாற்றுறோம். எந்த ஃபோல்டர்னு செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து அதுக்கு ஃபைலுக்கு நேமு ஃபைன் ஃபாண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். என்ன ஃபைல் டைப்பு, இப்போ நம்ம இமேஜாக மாற்ற போகிறோம். ஸோ ஜேபிஜின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்போர்ட். இப்போ ஜேபிஜியாக மாற்றும்போது சில ஆப்ஷன்ஸ் நம்ம கேட்கும். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கலர் ஃபார்மேட் கேட்கும். கிரே ஸ்கேலாக, ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே அப்படின்னு சிஎம்ஒய்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி வந்து ஹையஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். லோவஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பிரேக்காக இருக்கும். ஸோ நம்ம இமேஜ்லேருந்து ஒரு ஃபாண்ட்டை கண்டுபிடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆன்டி அலைஸ்டு இந்த ஆப்ஷன் டிக்கில் இருக்கணும். டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எட்ஜெல்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதற்கான ஆப்ஷன் தான் ஆன்டி அலைஸ்டு. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த பார்ட்டு மட்டும் இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட் த ஃபாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது நிறைய வெப்சைட்ஸ் நம்ம காமிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மை ஃபாண்ட்ஸ் அப்படின்னு வெப்சைட் இருக்கும். இப்போ அதை மட்டும் தனி லிங்காக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது ட்ராப் ஆன் இமேஜ் ஹியர் டு ஐடென்டிஃபை த ஃபாண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபோல்டரில் ஃபைலை சேவ் பண்ணாமல் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். இப்போ இந்த இடத்துல நம்ம பெரிய இமேஜாக இருக்கும்போது அப்லோட் ஆக டைம் எடுக்கும். அதனால தான் தேவையான பார்ட்டை மட்டும் நம்ம கிராப் பண்ணி கொண்டு வரது நல்லது. இப்போ நம்மளுடைய இமேஜ் இங்கே அப்லோட் ஆகிடும். அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர் டு ஐடென்டிஃபை த செலக்டட் ஃபாண்ட். நெக்ஸ்ட் இந்த ஆரோவை கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இமேஜுக்கு ரிலேட்டடான ஃபாண்ட் எல்லாமே நம்ம காமிக்கும். டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ், ஃபியூச்சரா நம்பர் 2, 20th century, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் நமக்கு நிறைய இங்கே வியூ ஆகும். நம்ம இமேஜோட எந்த ஃபாண்ட் ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக ஃபாண்ட்டு கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து மணி பே பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபாண்ட்டுடைய நேமை வந்து இதில் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபாண்ட்டை நேமை கண்டுபிடிச்சிட்டு எகெயின் கூகுள் போயிட்டு இப்போ ஃபியூச்சரா ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணும்போது அந்த ஃபாண்ட் வந்து ஃப்ரீயாகவே நமக்கு நிறைய வெப்சைட்ஸில் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் இருக்க வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபியூச்சரா ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஃபியூச்சராங்கிறது ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி. அது எக்ஸ்ட்ரா பிளாக், போல்டு இட்டாலிக், புக் ஃபாண்ட்டு, லைட் பிடி, மீடியம் பிடி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நமக்கு இருக்கும். இப்போ டவுன்லோட் ஃபாண்ட் இந்த லிங்க்கை தான் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜிப் ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும்.
இப்போ இந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதிலேருந்து டேரெக்டாக நம்ம ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணாமல் இந்த ஜிப் ஃபைலில் நம்ம இன்னொரு பேக்கப் வந்து நம்மளுடைய ஃபோல்டரை சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ டவுன்லோட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜிப் ஃபைல் இங்கே இருக்கும். இப்போ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி கட் பண்ணி நம்மளுடைய ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டேன். இப்போ ட்ரைனிங் ஃபைல்ஸில் கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபோல்டரை அன்சிப் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஃபோல்டர் அன்சிப் ஆகி அதுக்குள்ளே அந்த ஃபாண்ட்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு எந்த ஃபாண்ட் நமக்கு தேவையோ அந்த ஃபாண்ட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். பிரிண்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிற 2 பட்டன் இருக்கும். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணணும். இப்போ இன்ஸ்டால் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபாண்ட்டு நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இன்ஸ்டால் ஆன ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ்குள்ளே ஃபாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இன்ஸ்டால் ஆன ஃபாண்ட்ஸ் நமக்கு இருக்கும். இந்த ஃபாண்ட்ஸ் அதாவது விண்டோஸ்குள்ளே ஃபாண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபாண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் ஃபாண்ட்ஸ். அதெல்லாம் இங்கே இன்ஸ்டால் ஆன ஃபாண்ட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம தனியாக ட்ரைனிங் ஃபைல்ஸுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கொண்டு போய் வச்சோம். அங்கே இருக்க ஃபாண்ட்டெல்லாம் நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகாது. இப்போ நம்ம வந்து ஃபியூச்சராக MDBT இங்கே இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ நமக்கு தேவைப்படும் போது இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். தேவையில்லாத போது அதை ரிமூவ் பண்ணிக்கணும். அதிகப்படியாக நம்ம ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர்லாம் லோடாகவே லேட் ஆகும். சிஸ்டமே டோட்டலாக ஒரு ஸ்லோவான மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படும் போது மட்டும் ஃபாண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத போது அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேக்கப் வச்சுக்கோங்க. இந்த ஜிப் ஃபைலுக்கான பேக்கப் வந்து நம்ம இன்னொரு ட்ரைவில் நம்ம வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்கவங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகப்படியாக ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணால் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோரல்ட்ரா வந்துட்டு நம்ம எந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட்டை மாற்றணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணோம், ஃபியூச்சராக MDBT நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இது ஒரே ஃபேமிலிங்கிறனால அது தனியாக அந்த ஃபியூச்சராவுக்கு கீழே போய் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ அந்த ஃபாண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒரு இமேஜ்லேருந்து நம்ம ஃபாண்ட்டை கண்டுபிடிக்கணும். எந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அதிகமாக இது தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய லோகோ இருக்குது. இப்போ நம்ம SSUCAN லோகோவை பொறுத்த வரைக்கும் SSUCANங்கிற டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஃபாண்ட் இருக்கோ அதே ஃபாண்ட்டை தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த லோகோ வந்து யூனிக்காக இருக்கும். நம்ம அந்த லோகோவில் வந்து வேறு ஃபாண்ட் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ஃபாண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறது தான் நல்லது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக ஃபாண்ட்டு கிடைக்காது. பணம் பே பண்ணி தான் அதை வாங்குகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மேனுவலாக ட்ராயிங் தான் பண்ணணும். இப்படியும் சுச்சுவேஷன் நமக்கு வரும். ஸோ ட்ராயிங் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேலேயே அப்படியே நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த லோகோ க்ரியேட் பண்ணியிருப்போம். நம்ம லெட்டர் பேட் டிசைன் பண்ணும்போது அதில் வந்து எப்படி நம்ம இந்த ஓவல் ரெக்டாங்கிள் இந்த லைன்லாம் ட்ரா பண்ணுமோ அதே போல் இந்த எஸ்ஸுங்கிற டெக்ஸ்ட்டையும் நம்ம ட்ரா பண்ணணும். ஹேண்ட் அவுட்க்கு PDF காப்பி வேணுங்கிறவங்க மெயில் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.